அதிகாலை 7 மணிக்கே பள்ளி வளாகம் மெதுவாக உயிர் பெறத் தொடங்கியது. ஆசிரியர்கள் வர ஆரம்பித்தனர். மாணவர்களின் சிரிப்பு, மணி ஒலி, காலை காற்றின் குளிர்ச்சி அனைத்தும் அந்த அரசு பள்ளிக்கு தனி அழகை கொடுத்தன. அந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக வேலை பார்த்தவர் விஜயா. 32 வயது. எளிமையான புடவை, அமைதியான குணம், மாணவர்களிடம் அன்பு. அதனால் எல்லோருக்கும் பிடித்த ஆசிரியர். ஆனால் அவளது மனதில் மட்டும் ஒரு வெறுமை இருந்தது. வாழ்க்கையில் யாரிடமும் பகிர முடியாத தனிமை. பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த சிறிய டீ கடையில் வேலை பார்த்தவன் அருண். 26 வயது. சுறுசுறுப்பானவன். எப்போதும் முகத்தில் சிரிப்பு. அனைவரிடமும் மரியாதையாக பேசுவான். ஒவ்வொரு காலையிலும் ஆசிரியர்களுக்கு டீ கொண்டு வருவது அவனுடைய வேலை. குட் மார்னிங் மேடம், உங்க சுகர் கம்மி டீ. நன்றி அருண். அவ்வளவுதான். தினமும் 2 வார்த்தைகள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த 2 வார்த்தைகளுக்குள் ஒரு அன்பு உருவாக தொடங்கியது. ஒரு நாள் மழை கொட்டி தீர்த்தது. பள்ளி முடிந்த போதும் மழை நின்றதே இல்லை. விஜயா குடையை மறந்துவிட்டாள். அப்போது அருண் ஓடி வந்து, மேடம், என் குடையை எடுத்துக்கோங்க, நான் கடைக்கு ஓடிடுறேன். அப்போ நீ? நான் நனைஞ்சா பரவாயில்ல மேடம். அந்த ஒரு வார்த்தை விஜயாவின் மனதை தொட்டது. அடுத்த நாள் அவள் குடையை திருப்பி கொடுத்தபோது, நன்றி அருண், நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன். அருண் சிரித்தான். நல்ல மனசு இருந்தா போதும் மேடம், வாழ்க்கை கொஞ்சம் சுலபமா இருக்கும். அந்த பதில் விஜயாவை ஆச்சரியப்படுத்தியது. அதன் பிறகு அவர்கள் பேசும் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. புத்தகங்கள் பற்றி, வாழ்க்கையை பற்றி, கனவுகள் பற்றி. அருண் அதிகம் படிக்க முடியாதவன் என்றாலும் வாழ்க்கையை அழகாக புரிந்திருந்தான். ஒரு நாள் விஜயா கேட்டாள், உனக்கு என்ன ஆசை? ஒரு நாள் என் சொந்த டீ கடை திறக்கணும் மேடம். கண்டிப்பா திறப்ப. நீங்க நம்புறதால எனக்கும் நம்பிக்கை வருது. அந்த வார்த்தைகள் இருவரின் மனதையும் நெருக்கமாக்கின. ஆனால் ஊர் என்பது பேசாமல் இருக்காது. டீ பையனோட டீச்சர் ரொம்ப பேசுறாங்களாம், அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே. இப்படி பல பேச்சுகள் ஆரம்பமானது. விஜயா மனமுடைந்தாள். அருணும் பேசுவதை குறைத்தான். 1 வாரம், 2 வாரம், முன்பு போல சிரிப்பே இல்லை. ஒரு நாள் பள்ளி முடிந்த பின் அருண் மெதுவாக சொன்னான், மேடம், இனிமேல் நான் டீ கொண்டு வர மாட்டேன். விஜயா அதிர்ச்சி அடைந்தாள். ஏன்? உங்களை பற்றி யாரும் தவறா பேசக்கூடாது. அதை சொல்லிவிட்டு அவன் திரும்பிச் சென்றான். அந்த இரவு முழுவதும் விஜயாவால் தூங்க முடியவில்லை. மறுநாள் காலை பள்ளிக்கு வந்தபோது டீ கொண்டு வந்தது வேறு ஒரு பையன். அருண் எங்கே? அக்கா, அவன் வேலையை விட்டுட்டான். விஜயாவின் இதயம் ஒரு நொடி நின்றது போல் இருந்தது. அவள் உடனே டீ கடைக்கு சென்றாள். ஆனால் கடை பூட்டியிருந்தது. அப்போது கடைக்காரர் சொன்ன ஒரு செய்தி அவளை முழுவதுமாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அருண் ஊரையே விட்டு போயிட்டான் மேடம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கடிதம் விட்டுட்டு போயிருக்கான். விஜயாவின் கைகள் நடுங்கின. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? அருண் ஏன் திடீரென ஊரை விட்டு சென்றான்? கடைக்காரர் நீட்டிய பழுப்பு நிற உரையை நடுங்கும் கைகளால் வாங்கினாள் விஜயா. அதில் ஒரே ஒரு வரி மட்டும் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் உள்ளே 4 பக்கங்கள் கொண்ட கையெழுத்து கடிதம் இருந்தது. அன்புள்ள விஜயா மேடம், இந்த கடிதம் உங்க கைக்கு வரும்போது நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நேர்ல சொல்ல தைரியம் இல்லாததால எழுதுறேன். முதல்ல ஒரு விஷயம், நான் உங்களை ஒருபோதும் தவறான பார்வையில
பார்த்ததில்ல. நீங்க எனக்கு எப்போதும் மரியாதைக்குரியவர். ஆனா எப்போ அந்த மரியாதை அன்பா மாறுச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த அன்பை சொல்ல நான் முயற்சிக்கவும் இல்லை. ஏன்னா உங்க பெயருக்கு ஒரு சிறிய களங்கம் கூட வரக்கூடாது. ஊர்ல பேச ஆரம்பிச்சதும் நான் எடுத்த முடிவு ஒன்றுதான். நான் விலகணும். உங்களை இழக்கிற வழியை நான் தாங்கிக்கலாம். ஆனா உங்களை பற்றி யாராவது தவறா பேசுறத என்னால பார்க்க முடியாது. அதனால வேலையை விட்டுட்டு வெளியூர்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலைக்கு போறேன். ஒரு நாள் என் கனவான சொந்த டீ கடையை திறப்பேன். அந்த நாளில் ஒரு வாடிக்கையாளராக வந்தாலும் உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன். என்னை மறந்துடுங்க என்றும். அருண். கடிதத்தை வாசித்த விஜயாவின் கண்களில் கண்ணீர் நின்றதே இல்லை. இவ்வளவு அன்பை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியே என்று மெதுவாக அழுதாள். மாதங்கள் நகர்ந்தன. பள்ளி வேலை வழக்கம் போல் நடந்தாலும் காலை நேரத்தில் டீ கொண்டு வரும் அருணின் சிரிப்பு மட்டும் அவளுக்கு பெரும் வெற்றிடமாக இருந்தது. 1 வருடம் கடந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அருகிலுள்ள நகரத்தில் புத்தக கண்காட்சி நடந்தது. விஜயாவும் அங்கே சென்றிருந்தாள். கண்காட்சியை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது சாலையின் மறுபுறம் புதிதாக திறக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கடை அவள் கவனத்தை ஈர்த்தது. பலகையில் பெரிய எழுத்தில் இருந்தது அருண் டீ கார்னர். அவளது இதயம் வேகமாக துடித்தது. உள்ளே சென்றாள். கல்லாவில் நின்றிருந்த அருண் திடீரென அவளை பார்த்தான். ஒரு கணம் இருவரும் பேசவில்லை. பிறகு அருண் மெதுவாக சிரித்தான். வாங்க மேடம். விஜயாவும் சிரித்தாள். வாடிக்கையாளரா வந்திருக்கேன். அருண் அவளுக்கு பிடித்த சர்க்கரை குறைவான டீயை எந்த கேள்வியும் இல்லாமல் தயாரித்தான். கோப்பையை அவளிடம் கொடுக்கும்போது, இப்பவும் உங்களுக்கு சுகர் கம்மிதானே என்றான். அந்த ஒரு வரியில் அவன் அவளை மறக்கவில்லை என்பதை விஜயா புரிந்து கொண்டாள். அன்று அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். வாழ்க்கை, கனவுகள், கடந்த நாட்கள் அனைத்தையும். அப்போது விஜயா அமைதியாக கேட்டாள், அருண், ஏன் ஒரு நாளும் என்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணல? அருண் சிரித்தான். உங்க வாழ்க்கைய நான் குழப்ப விரும்பல. விஜயா மெதுவாக தலையசைத்தாள். ஆனா நீ விலகியதுனால தான் என் வாழ்க்கை வெறுமையாயிடுச்சு. அருண் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன சொல்றீங்க மேடம்? விஜயா முதல் முறையாக தன் மனதை வெளிப்படுத்தினாள். நீ என்னை பார்த்த மரியாதையும் அன்பும் அது என் மனசையும் மெதுவாக மாற்றிடுச்சு. அந்த வார்த்தைகளை கேட்ட அருணால் பேசவே முடியவில்லை. ஆனால் அடுத்த வாரமே இன்னொரு திருப்பம். விஜயாவின் வீட்டில் அவளுக்கு திருமணம் பேச உறவினர்கள் வந்திருந்தனர். அதை அறிந்த அருண் அமைதியாக விலக முடிவு செய்தான். அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் என்று நினைத்தான். அதே மாலை விஜயா நேராக டீ கடைக்கு வந்தாள். என்னாச்சு மேடம்? ஒரு உண்மை சொல்லணும். சொல்லுங்க. வீட்டில் கல்யாணம் பேசினது உண்மைதான். அருணின் முகம் வாடியது. விஜயா சிரித்தாள். ஆனா நான் மறுத்துட்டேன். ஏன்? என் மனசுல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கும்போது வேற யாரையும் எப்படி ஏத்துக்க முடியும்? அருணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சில மாதங்கள் கழித்து இரு குடும்பங்களும் சந்தித்தனர். முதலில் வயது, வேலை, சமூக நிலை என்று பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் அருணின் நேர்மையும் உழைப்பும் மரியாதையும் அனைவரின் மனதையும் வென்றது. விஜயாவின் பெற்றோரும் இறுதியில் சம்மதித்தனர். எளிமையான திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகும் விஜயா ஆசிரியையாக தொடர்ந்தாள்.
அருண் தனது டீ கடையை மெதுவாக பெரிய உணவகமாக வளர்த்தான். ஒவ்வொரு காலையிலும் பள்ளிக்கு புறப்படும் முன் விஜயாவுக்கு ஒரு கோப்பை சர்க்கரை குறைவான டீயை அவனே செய்து கொடுப்பான். அதை வாங்கும் ஒவ்வொரு முறையும் விஜயா சிரித்தபடி கேட்பாள், இப்பவும் சுகர் கம்மிதானா? அருண் சிரித்தபடி பதில் சொல்வான், டீல தான் சுகர் கம்மி, நம்ம வாழ்க்கையில அன்பு மட்டும் எப்பவும் நிறைய. அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், உண்மையான காதல் என்பது சத்தமாக சொல்லப்படுவதல்ல, மற்றவரின் மரியாதையையும் மகிழ்ச்சியையும் காப்பாற்ற அமைதியாக காத்திருப்பதும் தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.